அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குதே. இங்க எந்த சாப்பாடுமே இல்லையே. பிங்கியோட வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிங்கிக்கு மட்டும் சுத்தமா தூக்கமே வரல. என்ன இது, இந்த நேரத்துல இப்படி பசிக்குதே? வயித்துக்குள்ள எலி ஓடுற மாதிரி இருக்கே. ஏதாவது சாப்பிடலன்னா கண்டிப்பா நம்மளால தூங்க முடியாது. என்ன, சாப்பாடு எதுவுமே இல்லையே, பழைய கஞ்சி கூட இல்லையே. இந்த மனுஷன் எதையுமே விட்டு வைக்க மாட்டார், எல்லாத்தையும் சாப்பிடுவார். சரி, பக்கத்துல இருக்க வாழைத்தோப்புக்கு போய் வாழைப்பழமாவது சாப்பிடுவோம். பிங்கி வாழைத்தோப்புக்கு போனா. பிங்கி வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. பிசாசு பிங்கிய பார்த்தது. அட, அங்க ஒரு பறவை இருக்கிற மாதிரி தெரியுதே. இந்த பறவை என்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிட்டு இது உடம்புக்குள்ள நான் போனா எல்லார்கிட்ட இருந்தும் சாப்பாடை பறிச்சு சாப்பிடலாம். ஐயோ அம்மா, பிசாசு பிசாசு! மறுநாள் காலையில் முன்னா காய்கறிகளும் தன்னோட மகனுக்காக ஜிலேபியும் வாங்கிட்டு வந்தான். இந்தா பிங்கி காய்கறி, போய் சம. இந்தா ஜிலேபி, 2 பேரும் சாப்பிடுங்க. ஹாய், ஜிலேபி ஜிலேபி! ஜிலேபியா? இதை நான் இப்பவே சாப்பிடணுமே. போடா, போய் தட்டை எடுத்துட்டு வா. சோட்டு தட்டி எடுக்க போனான். அப்போ பிங்கி உடம்புல உள்ள பிசாசு எல்லா ஜிலேபியையும் உடனே காலி பண்ணியது. அம்மா, ஜிலேபி எங்க? எல்லா ஜிலேபியும் நீங்களே சாப்பிட்டீங்களா? என்னடா பெரிய ஜிலேபி, உங்க அப்பா கொஞ்சம் தாண்டா வாங்கிட்டு வந்திருந்தாரு. கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கறதோட எல்லாம் காலியா போச்சு. போய் உங்க அப்பா கிட்ட கேளு. அப்பா, எனக்கு ஜிலேபி வேணும். இப்பதான்டா உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அது அம்மா சாப்பிட்டுட்டாங்க, எனக்கு வேற வாங்கி கொடுங்க. என்ன, எல்லா ஜிலேபியையும் உங்க அம்மா எப்படிடா சாப்பிட்டா? வா கேப்போம். பிங்கி, எல்லா ஜிலேபியும் நீயே சாப்பிட்டுட்டியா? ஆமா, இவர் அப்படியே ஜிலேபி கடை வாங்கி தந்துட்டாரு பாரு. கொஞ்சம் ஜிலேபி தானே வாங்கி தந்தீங்க, அது கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கறதோட காலியா போயிட்டு. போங்க, போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. இப்பதானே காய்கறி வாங்கி தந்தேன். அது காலி ஆயிருச்சு, இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. அது எப்படி? அதுக்குள்ள காலியா போச்சு, இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலையே. அட, நீங்க வாங்கிட்டு வந்த காய்கறி நல்ல காய்கறியா அழுகி போனதான்னு கொஞ்சம் கடிச்சு பார்த்தேன். அது ஒரு கடி கடிச்சதோட காலி ஆயிருச்சு. போய் இன்னும் காய்கறி வாங்கிட்டு வாங்க. என்ன சொல்ற பிங்கி, இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா பேசுறியே. அட, நீங்க சும்மா வளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. காசு கொடுங்க, நானே வாங்கிட்டு வரேன். பிங்கி காய்கறி கடைக்கு போனா. ஹுக்குவோட கடைக்கு முன்னாடி நின்னா. வாங்க பிங்கி அக்கா, வாங்க. இப்பதான் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. இவ்வளவு காய்கறிகளா? இது எல்லாமே எனக்கு வேணுமே. இந்த ஆளை எப்படியாவது ஏமாத்தணுமே. டேய் குக்கு, அங்க பாருடா, எலி நிக்குது. சீக்கிரம் அதை அடிடா. என்ன, எலியா? எங்க எங்க? ஹுக்கு எலிய தேடிக்கிட்டு இருந்தான். அப்போ பிங்கி உடம்புல இருந்த பிசாசு தன்னோட சக்தியால எல்லா காய்கறிகளையும் சாப்பிட்டது. ஐயோ, என்னோட காய்கறிகள் எல்லாம் எங்க? எதையுமே காணுமே, எல்லாம் எங்க போச்சு? உன்னோட கடையில காய்கறிகளே இல்லையே, காலியா தானே இருந்துச்சு. என்ன சொல்றீங்க பிங்கி அக்கா? இப்பதானே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கொண்டு வந்து வச்சிருந்தேன். நீங்க பார்க்க தானே செஞ்சீங்க. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? எங்க போச்சு காய்கறிகள்? பாரு, வெறும் கடை தானே இருக்குது. அவ்வளவு காய்கறிகளும் எங்க போயிருக்கும்? இன்னும் ஒரு விற்பனை கூட ஆகலையே.
அப்போ அங்க லில்லியும் ரோசியும் வந்தாங்க. என்ன ஹுக்கு, ஏன் ரொம்ப சோகமா இருக்க? இப்போதான் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நிறைய கொண்டு வந்து வச்சுருந்தேன். இன்னும் ஒரு வியாபாரம் கூட பண்ணல. அதுக்குள்ள எல்லா காய்கறிகளும் திடீர்னு மறைஞ்சு போயிட்டு. என்ன சொல்ற ஹுக்கு? காய்கறிகள் எப்படி மறைஞ்சு போகும்? நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. நீ இன்னும் காய்கறிகள் வாங்கியிருக்க மாட்ட. போ, நீ கொஞ்ச நாள் வீட்ல ஓய்வெடு. ஹுக்கு குழப்பத்தோடு வீட்டுக்கு போனான். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் வீட்ல தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிங்கி உடம்புல இருந்த பிசாசு எழுந்தது. ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குதே. இப்போ எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் சாப்பிட்டுருவேன். இந்த வீட்டில் கொஞ்சம் கூட சாப்பாடு இல்லையே. சரி, வேற வீட்டில் போய் பார்ப்போம். பிசாசு சோனா வீட்டுக்கு போனது. சாப்பாடு. அங்க இருந்த காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டது. இப்படியே எல்லார் வீட்டில இருந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டது. மறுநாள் காலையில், என்ன இது? இங்க இருந்த பழங்களையும் காய்கறிகளையும் காணோமே. எங்க போச்சு? நேற்று தானே வாங்கி வச்சிருந்தேன். சோனா குழப்பத்தோட வந்துகிட்டு இருந்தா. அப்போ அந்த வழியா ரோசி வந்தா. சோனா, நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் என்னோட வீட்ல வச்சிருந்த பழங்களையும் மிச்சம் இருந்த சாப்பாட்டையும் காணோம். யாரோ திருடி சாப்பிட்டுட்டாங்க. ஆமா ரோசி, என் வீட்லயும் நான் வைத்திருந்த பழங்களையும் காய்கறிகளையும் காணோம். வா, லில்லிய போய் பாப்போம். லில்லி குழப்பத்தோட வீட்டு வாசலிலேயே நின்னுகிட்டு இருந்தா. என்ன லில்லி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நேற்று ஸ்வீட்டுக்காக கொஞ்சம் சாக்லேட் வாங்கி வச்சிருந்த. ஆனா இன்னைக்கு காலையில அந்த சாக்லேட் எதையுமே காணோம். அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்ற லில்லி? எங்க வீட்லயும் நேற்று வச்சிருந்த பழங்களையும் காய்கறிகளையும் காணோம். நாங்களும் இதே குழப்பத்தோட தான் இருக்கோம். நீயும் அதையே சொல்ற. அப்படின்னா நம்ம கிராமத்துல உள்ள எல்லார் வீட்லயும் யாரோ திருடி சாப்பிடுகிறாங்க. இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது அந்த திருடனை பிடிக்கணும். அன்னைக்கு ராத்திரி லில்லியோட வீட்ல நிறைய சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு திருடனை பிடிக்கிறதுக்காக மூவரும் ஒளிந்திருந்தனர். சாப்பாடு. யாரோ சுவையான சாப்பாடு சமைச்சிருக்காங்க. சாப்பாடு. அட, என்ன இது? சாப்பாடு பறக்குது. அப்போ பிசாசு ஜன்னலுக்கு பின்னாடி நின்று தன்னோட மந்திர சக்தியால எல்லா சாப்பாட்டையும் உறிஞ்சிருச்சு. இது எப்படி நடந்துச்சு? அப்படின்னா இந்த சாப்பாட்டெல்லாம் திருடுறது திருடன் இல்ல, அது ஒரு தீய சக்தி. ஏதோ ஒரு தீய சக்தி நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கு. வாங்க, இத பத்தி நாம சாமியார் கிட்ட சொல்லுவோம். மறுநாள் காலையில 3 பேரும் சாமியார பார்க்க போனாங்க. அந்த தீய சக்தி என்னன்னு தெரிஞ்சால்தான் நான் அதை விரட்ட முடியும். அது என்ன சக்தின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். நாங்க எப்படி அதை கண்டுபிடிக்க சாமியாரே? பொதுவா தீய சக்திகள் எல்லாம் கண்ணாடியில மட்டும்தான் தெரியும். நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி அதை கொண்டு வந்தால்தான் அதை பார்க்க முடியும். நாம அந்த தீய சக்திய கண்ணாடிக்கு முன்னாடி கொண்டு வரணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய கண்ணாடி வேணும். என் வீட்ல தான் பெரிய கண்ணாடி இருக்குதுல்ல, அதுக்கு முன்னாடி அந்த தீய சக்திய நம்ம கொண்டு வருவோம். டேய் சுருட்டு தலையா, எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்கு. சீக்கிரமா போய் மீன் வாங்கிட்டு வா. என்ன பிங்கி, வர வர மரியாதையே கொடுக்க மாட்டேக்கார். ஆமா, இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. இவருக்கு மரியாதை கொடுக்கணுமா? போடா, போய் வாங்கிட்டு வாரா. அம்மா வாங்க விளையாடுவோம். டேய் போடா முட்டைக்கண்ணு, விளையாடணுமா இவன் கூட? அம்மா. அன்னைக்கு ராத்திரி ரோசியோட வீட்ல நிறைய சாப்பாடுகளை சமைச்சு
கண்ணாடிக்கு பக்கத்துல வச்சுட்டு 3 பேரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சாப்பாடு, யாரோ சுவையான சாப்பாடு சமைச்சிருக்காங்க. அப்போ பிங்கி அங்க வந்தா இத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தனர். பிங்கியா? அப்படின்னா அந்த தீய சக்தி பிங்கியோட உடம்புல தான் இருக்குதா? சாப்பாடு. பிசாசு கண்ணாடி கிட்ட வந்த உடனே அதோட முழு உருவமும் தெரிஞ்சது. ஐயோ, இது ஒரு பிசாசு. இந்த பிசாசு பிங்கியோட உடம்புல இருக்குது. மறுநாள் காலையில சாமியார பார்க்க போனாங்க. அந்த பிசாசனை அழிக்கணும்னா முதல்ல அதை உங்க தோழியோட உடம்புல இருந்து வெளியே கொண்டு வரணும். இல்லனா அது உங்க தோழியோட உயிருக்கு தான் ரொம்ப ஆபத்து. இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமி ராத்திரி, இன்னைக்குள்ள எப்படியாவது அந்த பிசாசு அழிச்சாகணும். இல்லனா அது உங்க தோழியோட உடம்பிலேயே தங்கிடும். அப்புறம் உங்க தோழியை யாராலும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ராத்திரி நிலவோட ஒளி பிரகாசமா இருக்கிற ஊருக்கு வெளியே உள்ள இடத்துல ஒரு மந்திர வளையத்தை நான் போட்டு வைப்பேன். நீங்க அந்த பிசாச எப்படியாவது அந்த மந்திர வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு வந்த அடுத்த நொடியே அது உங்க தோழியோட உடம்புல இருந்து வெளியே வந்துரும். அதுவும் சில நிமிடங்கள் தான் வெளியே இருக்கும். அதுக்குள்ள நீங்க உங்க தோழிய அந்த மந்திர வளையத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துடணும். சரிங்க சாமியாரே. எப்படி அந்த பிசாச மந்திர வளையத்துக்குள்ள கொண்டு வர்றது? அப்போ அங்க முன்னாவும் சோட்டுவும் வந்தாங்க. என்னாச்சு முன்னா, சோட்டு? ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? 2 நாளா பிங்கியோட நடத்த சுத்தமா சரியே இல்ல. வீட்ல உள்ள எல்லா சாப்பாட்டையும் அவளே சாப்பிடுறா. ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டா ரொம்ப கோவப்படுறா. நாங்க 2 நாளா எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசியோடு இருக்கும். முன்னா, நீ நினைக்கிற மாதிரி அவ நம்மளோட பிங்கி கிடையாது. பிங்கியோட உடம்புல ஒரு பிசாசு இருக்குது. அந்த பிசாசு தான் ஊர்ல உள்ள எல்லார் வீட்ல இருந்தும் சாப்பாட திருடி சாப்பிடுற. பிசாசா? என்ன சொல்லுறீங்க? இன்னைக்கு நம்ம எப்படியாவது அந்த பிசாச அழிச்சாகணும். இல்லனா நம்ம பிங்கியோட உயிருக்கே ரொம்ப ஆபத்து. ஐயோ பிங்கி, பிங்கி. அம்மா, கவலைப்படாதீங்க. இது விஷயமா நாங்க சாமியார் கிட்ட கேட்டோம். சாமியார் இன்னைக்கு ஊருக்கு வெளியில ஒரு மந்திர வளையத்தை போட்டு வச்சிருப்பாரு. அந்த வளையத்துக்குள்ள அந்த பிசாச எப்படியாவது வர வைக்கணும். அப்படின்னா பிங்கியை நானே கூட்டிட்டு வர்றேன். இல்ல முன்னா, நீ போய் கூப்பிட்டனா அந்த பிசாசால உனக்கு ரொம்ப ஆபத்து. நம்ம எப்படியாவது அந்த பிசாச ஏமாத்திதான் மந்திர வளையத்துக்குள்ள வர வைக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினர். அன்னைக்கு ராத்திரி ரோசி நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கிட்டு பிங்கி வீட்டுக்கிட்ட வந்தா. காய்கறிகள் வேணுமா? காய்கறிகள், ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், சுவையான பழங்கள். வாங்கம்மா வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. சீக்கிரம் வாங்கிக்கோங்க, இல்லனா காலி ஆயிடும். வாங்கம்மா வாங்க, வீட்ல யாரும் இல்லையா? வாங்க. சாப்பாடா? இதோ வந்துட்டேன். பிசாசு வீட்டுக்கு வெளியே வந்தது. ஐயோ, பிசாசு வந்துருச்சே. யாரையும் காணோமே. நான் தனியா வந்து வசமா மாட்டிக்கிட்டேனே. வாங்கம்மா வாங்க. ஏய் பொண்ணே, நில்லு நில்லு, சாப்பாட கொடுத்துட்டு போ. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. அட, இந்த குண்டு பொண்ணு ஏன் இப்படி ஓடுது? இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே ஓடுச்சுன்னா சாப்பாடோட சேர்த்து இந்த பொண்ணையும் விழுங்கிடுவேன். வாங்கம்மா வாங்க. ஏய் நில்லு, ஓடாத பிசாசு நில்லு. வளையத்துக்குள்ள வந்தது. ஆ ஆ ஆ ஆ. என்ன ஏமாத்திட்டீங்களா? உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே இந்த பறவையோட உடம்புக்குள்ள போறேன் பாருங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் பிங்கிய தூக்குங்க. ஓம் க்ரீம் க்ரீம் ஸ்வாகா, ஓம் க்ரீம் க்ரீம் ஸ்வாகா, ஓம் க்ரீம் க்ரீம் ஸ்வாகா. வேண்டா சாமியாரே, என்ன விட்டுரு, இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன்.
ஓம் க்ரீம் க்ரீம் ஸ்வாகா. ஓம் க்ரீம் க்ரீம் ஸ்வாகா. ஓம் க்ரீம் க்ரீம் ஸ்வாகா. ஓம் க்ரீம் க்ரீம் ஸ்வாகா. எங்க தோழி பிங்கிய பிசாசு கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சாமியாரே.